வணக்கம். நான் உங்க அட்வொகேட். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அமலாக்கத்துறை பல டாக்குமெண்ட்ஸை சீஸ் பண்ணதை வச்சு இவங்க ஆக்சுவலி பல பேர்கிட்ட என்ன 35 லட்சம் 25 லட்சம் 20 லட்சம் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. 888 கோடி லஞ்சம் மட்டுமே வாங்கியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. என்ன ஊழல்ல லஞ்சம், சரிங்களா? லஞ்சத்துக்கும் ஊழல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஊழல்னா 1000 கோடியில தனியே இவங்களுக்கும் தனியா ஒதுக்குறது தான் ஊழல். இவங்க லஞ்சம் மட்டுமே 888 கோடி அதை ப்ரூஃபோட அனுப்பிச்சாலும் விசாரணை கூட இல்ல. விசாரணைக்கு அப்புறம் தான் சார் அமலாக்கத்துறை கேட்டிருக்காங்க. இது சொல்லி நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யல. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு மேல் அதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அமைச்சர் கே நிர்மலா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். 2538 பணி நியமனங்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தலா 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை பெற்றதாக குற்றச்சாட்டு. என்ன இவங்க உடனே ஆவணம் சொல்லிருக்காங்க, நாங்க அண்ணன் மாதிரி பழகிறோம், மாமச்ச மாதிரி பழகிறோம். எங்க நம்ம கார்த்திகை தீபம் ஏத்துறதுல இவங்க தான் மதத்தை தூண்டுறாங்க, மத கலவரத்தை தூண்டுறாங்க. நம்ம என்ன ஜெயிக்காம போயிட விட்டு மூட்டை கட்டி அனுப்பிச்சுவாங்க. இவங்களே மத கலவரத்தை தூண்டுறாங்க. ஆக்சுவலி பிஜேபி மேல குறை சொல்றாங்க, ஜாதி கலவரத்தை தூண்டுறாங்கன்னு. அவங்க பிஜேபியும் தீபம் கார்த்திகை தீபம் இந்துக்கான முறையான ஒரு பண்டிகை. அதை ஏற்கிறதுக்கு என்ன, அதனால யாருக்கு என்ன கொடுமை, அதுக்கு யாருக்கு என்ன கஷ்டம் இருக்காங்க. அதை வச்சு நாங்க மாமன் வச்ச மாதிரி பழகிறோம், அண்ணன் மாதிரி பழகிறோம் அப்படின்னாங்க. கரெக்டுதாங்க, நாங்க பழகிறோம். யாரு இந்துஸ் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எங்களுக்குள்ள பிரிவினைகள் இல்ல. இதுக்கு நீங்க பிரிவினை ஆக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க யாரு, திமுக. ஆனா பண்ற வேலைங்களே பொய் வதந்திகளை பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மொத்தமா பொய் இல்ல, மொத்தமா பொய்ய மறைக்கலாம். அதாவது பூசணிக்காய் ஒரு சோத்துக்குள்ள மறைக்க முடியும், அந்த மாதிரி பூசணிக்காய் தோட்டமே மறைக்கிற ஆளு திமுக. அதுக்கு அவர் நான் உருவப்பட்டிருக்கேன், ஒரு அடிமட்ட தொண்டை 4 தலைமுறை திமுக இருக்காங்க. பாம்பின் காது பாம்பரை மாதிரி எப்படி திமுக எப்படி வகையே ஏமாத்துவாங்க, வகையே ஏமாத்திட்டு யார் கையும் சிக்காம வருவாங்கன்னு தெரியும், எனக்கு தெரியும் இருக்காங்க. நான் சொல்றேன், இந்த வில்சன் இருக்காருல்ல, தமிழ் அரசு வழக்கறிஞர், அவர் ஆக்சுவலி நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன், எடுத்து சொல்ற இடத்துல இருக்காரு. ஆக்சுவலி மக்களுக்கு பொதுமக்களுக்கு கோர்ட்ல என்ன நடக்குது, அது என்ன வாங்கியிருக்காங்கன்னு. இவங்க உயர்நீதிமன்றத்துல மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல வாங்கினதே இடைக்கால உத்தரவு. தாவேக உச்ச நீதிமன்றத்துல நிரந்தர உத்தரவு வாங்கல, இடைக்கால உத்தரவு வாங்கியிருக்காங்க. அறிவிட்டவங்களா தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்துல வாங்கினது இடைக்கால உத்தரவு. நான் ஒரே ஒரு அடிப்படை பாமர மக்கள்கிட்ட கேட்கிறேன், இடைக்கால உத்தரவுக்கு முறையீடு போகும்போது இடைக்கால உத்தரவு தானே வாங்க முடியும். அதை கூட தெரியாத பாமர மக்கள் நல்லா தெரியும். தமிழக மக்கள் ஏமாந்து போய் தான், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து ஏமாந்து போய் தான் போட்டுமே தவிர டிஎம்கே ஏடிஎம்கே வேற மாற்று கட்சிகள் இல்ல. அதனால ஆடினீங்க, இந்த வாட்டி இல்ல, மாற்று கட்சிகள் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. பிஜேபி என்ன, நாம் தமிழர் கட்சி, டிஎம்டிகே, டிவிகே, மாற்று கட்சிகள் உறுதியா இருக்கு, என்ன பெருசாவும் இருக்கு. இந்த வாட்டி ஜெயிக்க விடுறதில்ல. கொளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. அவ்வளோ கொடுமை இல்ல, அவ்வளோ கவர் நல்லது பண்ணிருக்கீங்க, ஒதுக்கி இருக்கீங்க உங்க அமௌண்ட்டை. என்ன மொத்த தமிழக அரசு ஒரு பங்கா ஒதுக்க, மொத்த பங்கையுமே உங்களுக்கு ஒதுக்கிட்டீங்க. கேட்டா 4000 கோடி நாங்க செலவழிச்சிருக்கீங்க. யாருக்கு உங்களுக்கு செலவழிச்சு கேட்கல, பொதுமக்களுக்கு தமிழ்நாடுக்கு என்ன செலவழிச்சுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? நீங்க ஒதுக்குனது சைட்ல ஒதுக்குனது மொத்தமா அரசு ஒதுக்குன அமௌண்ட்டை, என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்குன அமௌண்ட்டை, ஒன்றிய அரசு ஒதுக்குன அமௌண்ட்டை உங்களுக்கு ஒதுக்குன்னு கேட்கற, பொதுமக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறாங்க. 4000 கோடி வாயில போட்ட மாதிரி அமுக்கிட்டு செஞ்சுட்டே எங்க செஞ்சீங்க? உங்களுக்கு ஃபாரின்ல போயிட்டு உங்களுக்கு செஞ்சதே கேட்கவே இல்லை. சரிங்களா? எக்காரது கொண்டு மக்கள் ஏமாந்து போய் உங்களுக்கு போடல, வேற மாற்று கட்சி இல்லாம போட்டாங்க. எக்காரது கொண்டு நான் எங்களை வேணும்னு கொண்டு உட்கார வச்சான்னு நினைக்காதீங்க. மாற்று கட்சியில் இல்லாம உங்களை வேணும் இல்ல, மாற்று கட்சியில் இல்லாதனால உங்களை உட்கார வச்சாங்க. மாற்று கட்சியில் இப்ப இருக்கு. எக்காரது கொண்டோ 2026 லட்சம் சேப்பாக்கம் தொகுதியிலையும் நம்ம கொளத்தூர் தொகுதியிலையும்
கொடுங்க. எம்எல்ஏ துணை சிஎம் நீங்க ஆக போக நீங்களே ஆட்சியில் உட்காந்துருங்க. ஆனா இந்த ரெண்டு கட்சி இப்ப இருக்க சிஎம் எம்எல்ஏ சேப்பாக்கம் தொகுதியிலும் குளத்தூர் தொகுதியிலும் யாரும் தெரியல, அது மக்கள் சொல்லிட்டோம் சரிங்களா. இந்த ரெண்டு தொகுதியிலும் டெபாசிட் வாங்குறது கஷ்டம். நான் வந்து சிஎம் துணை சிஎம் சொல்ல, சேப்பாக்கம் தொகுதியிலும் குளத்தூர் தொகுதியிலும் இப்ப இருக்க எம்எல்ஏ யாரு டெபாசிட் வாங்குவான்னு தெரியல. எந்த தொகுதியில இப்ப இருக்க ரெண்டு தொகுதியிலும் எந்த தொகுதியில் இருந்தாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்றேன் சரிங்களா. இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.